பார்த்தீங்கன்னா மேங்கோ தால் தடவை வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம தோரம் பருப்பு வச்சிருக்கோம், அந்த மாதிரி பூண்டு வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து இப்போ வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம கேஸ் மேலே வைக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போடலாம். தண்ணி போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகும். ஸோ அப்புறம் எப்படி நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நான் காமிக்கிறேன். வந்துச்சு ஆஃப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து மத்து வச்சு நல்லா வந்து கரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து தாளிக்கணும். அவ்வளோதான். வெங்காயம் கட் பண்ணி போட்டு நார்மலாக நம்ம எப்படி தாளிக்கணும் அதே மாதிரி வந்து தாளிக்கணும். ஸோ கஞ்சிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஆயில் வந்து போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஸோ ஆயில் வந்து போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கு. கடைசி சேர்க்கும். ஸோ இது வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் காஞ்சி கருவேப்பிலை. ஸோ பெருங்காயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வேக வச்சுனாக்கா ஒரு மாதிரி மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டுனாக்கா இந்த மாதிரி போட்டுனாக்கா மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து வராது. நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து வதக்கிட்டோம். ரொம்ப கருப்பாகிட்டு வேண்டாம். காஞ்சிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கலந்துக்கோங்க. கொஞ்சம் வந்து ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஸோ நல்லா வந்து இப்படி கலக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து அந்த வாசனை மிளகாத்தூள் வாசலாம் போய் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, பூரிக்கு, ராகி முட்டைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா சோள மாவு வத்தல் அந்த பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பாடு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா 2 வத்தல் வந்து டிஃப்ரெண்ட் வந்து வேறு பண்ணி போகிறேன். ஸோ இது வந்து சோள வத்தல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டயபிட்டிஸ் பேஷன்ஸ் இல்லை எதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டு திணி சாப்பிடலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம்மேடு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சோள மாவு வத்தல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வத்தல் வந்து எடுத்து போகிறோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ரைஸ் வத்தல் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் ஈவினிங் சைட் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்து டேட் காமிக்கிறேன். ஆயில் போட்டு நம்ம டேட் காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து செய்யலாம். ரைஸ் வத்தல் வந்து எப்படி ரைஸ் வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேனில் ஆயில் வந்து போட்டுக்கலாம். நல்லா காயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் காய்ச்சி இல்லைன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் வந்து ஆயில் காயில் நல்லா வந்து காயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸோ இப்போ ஃபுல்லாக வச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஹோம்மேட் பாப்பா இதே மாதிரி எல்லா பாப்படும் போட்டுட்டு நம்ம பண்ணலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து ஸோ இப்போ வந்து இது எடுத்துட்டு ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செய்யலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வச்சு போட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ரைஸ் வச்சு வந்து டேஸ்ட் வந்து ரெடியாகும். ஸோ ரொம்ப ஈஸி இயர் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நிறைய வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ வீட்டில் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டு ஒரு யூஸ் இது ஹெல்தியான ரைஸ் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஹோம்மேட் ரைஸ் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியாக டேஸ்டான ரைஸ் சாப்பாடு நம்ம வந்து சோள வத்தல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சி நிற்குது. எண்ணெய் வந்து காஞ்சி இருக்கு. ஜஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எதனா டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்பாடு அந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செட் ஆகாது ஒரு சில அளவு வந்து நிறைய அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்தியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்தோம். சூப்பரான ஹோம்மேட் சோள பாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஹெல்தியான பாப்பாடு ஹோம்மேட் பாப்பாடு
டிஷ் சோளத்தில் வந்து செஞ்சு சாப்பிட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா மதிய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், ஸோ மேங்கோ டால் தடக்கா, சூப்பராக மேங்கோ டால் தடக்கா வந்து ரெடி டிஷ். ஃப்ரைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலோவேரா எடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், அண்ட் தென் கொஞ்சமாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம் ஸ்டைல் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம் ஸ்டைல் ரொம்ப நல்லது, ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகாமல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லா பண்ணும், ஹேர் வந்து ஷைனிங் வச்சிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒயிட் ஹேர்ஸ் வந்து கூடி சீக்கிரம் வந்துடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சீக்கிரம் வந்துட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரிஞ்சீரகம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம். இதை வந்து நான் ஹேர் பேக் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து மீந்தரோட அது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸில் அரைச்சி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து போட்டுப்பேன். ஸோ எப்போல்லாம் அந்த ஹேர் பேக் போடணும் அது வந்து கொஞ்சம் நேரத்தில் போட்டுப்பேன். வெளியே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இதில் போட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சிப்பேன். ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்து தரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி, ஸோ நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அப்புறமா நிறைய பூனாங்கண்ணி தழை, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பலப்பாக்கு தழை, அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் ரோஸ்மெரி போட்டுருக்கேன். ஸோ ட்ரை ரோஸ்மெரி நிறைய வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ அது வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா மிக்ஸில் போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டு அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேர் பேக் வந்து போட்டு போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஹேர் பேக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து போட்டுக்கலாம். ஹேர் பேக் வந்து போட்டு போகிறோம். ஸோ ஹேர் பேக் போட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து தலைக்கு வந்து வச்சிருக்கணும். ஸோ அப்படியே வந்து போட்டோம்னா அதே வந்து ஹேர் பேக் வந்து அதிகமாகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இது மாதிரி வந்து தடவி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ முடிஞ்சக்கா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹென்னா அதெல்லாம் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் போடுறதுனாக்கா எதனா நல்லா வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற நைட் எதனா துணி எதனா போட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக்கெல்லாம் வந்து ஒட்டிச்சுன்னா அது வந்து ஒரு கலர் ஆகிடும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போடவே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பாத் வந்து எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பராக வந்து நல்லா இருக்குது. ஹெட் பாத் எடுக்கும்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சில பேர் நிறைய பேர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு எடுத்து அப்படியே வந்து தலைக்கு போட்டு வந்து அலசுவாங்க, பிடிச்சி தேய்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஷாம்பு எடுத்து வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு போட்டிங்கன்னாக்கா ஹேர் ஃபால் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அது நீமா நானே வந்து பார்த்தது எனக்கு வந்து நானும் அது அந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்ணேன். எனக்கு வந்து எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டாக்டர் வந்து சஜஷன் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு, ரொம்ப ஹாட் வாட்டர் எடுத்து தலைமையில வந்து போடாதீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில் தண்ணி போட்டால் கோல்ட் ஆகிடும், ஃபீவர் வரும். அந்த டைம் கொஞ்சம் வேலை தான் இருந்தது. அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டிப் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் ஹெட் பாத் வந்து எடுத்த